ஹாய். ஒரு சில சமயம் நம்ம குக்கரில் வந்துட்டு அந்த சேஃப்டி வால்வ் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம விசில் எப்பயாவது அடைச்சிக்கிச்சு அப்படின்னா இதில் ஒரு மெலிசாக ஒரு கோட்டிங் தான் அலுமினியம் கொடுத்துருப்பாங்க. அது மெல்ட் ஆகிட்டு அது மூலிமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிரும். இது வந்து ஒரு சில டைம் ரிப்பேர் ஆகிடும். அதை வந்துட்டு எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நமக்கு பாத்திர கடையில் இல்லாட்டி குக்கர் ரெடி பண்ணுற கடையில் கிடைக்கும். நம்ம ஒரு 2-3 கூட சேஃப்டிக்கு வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம குக்கருக்கு ஏற்ற சைஸாக அதெல்லாமே பார்த்து கரெக்டாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இதை நம்மளே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோவில் கூட ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 200 to 300 வரைக்கும்லாம் கேட்டாங்கன்னு. இது ஒரு 10 நிமிஷம் வேலை தான், நம்மளே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் வச்சு விசில் நல்லா வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாதம் வச்சுக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.